ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சண்டர் விளாக்ஸ். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பதிவு தாங்க பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ள பதிவாகவும் இது இருக்கும் அப்படின்னுட்டு 100% நான் நம்புகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மூலிகை தேநீர், அதாவது நம்மள்கிட்ட ரொம்ப அதாவது ஈஸியாக கிடைக்கக்கூடிய அந்த மூலிகைகளை வச்சு தேநீர் எப்படி பண்ணலாம், அது நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இது. இந்த மூலிகை தேநீரை பெண்கள் அவசியம் அன்றாட இதை எடுத்துக்கிட்டே வரும்போது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகள்ல இருந்தும் விடுபடலாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே முக்கியமான பதிவு இது. இந்த தேநீர் எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். முதல்ல நான் துளசி எடுத்திருக்கேன். துளசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, துளசி ஒரு புனிதமான செடியா பார்க்கப்படுது. இப்போ நான் ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கிறேன். அதுக்கு ஒரு கொத்து அளவுக்கு நம்ம துளசி இலைகளை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி பாதி டம்ளராக அவங்களுக்கு வற்றி வரணும். அந்த அளவுக்கு கொதிக்க விடுங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகுது பாருங்கள். துளசி செடி பார்த்தீங்க அப்படின்னா சளி மற்றும் இருமலை குணமாக்குதுங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப அதிகரிக்குது. மன அழுத்தத்தை குறைக்குது. பெண்களுக்கு அதிகமாக மன அழுத்தம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மன அழுத்தத்தை குறைக்குது. அப்புறம் செரிமானத்தை நிறைய நமக்கு மேம்படுத்துது. நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு ஜாஸ்தி இந்த துளசியில் கிடைக்கிறதுனால அடிக்கடி இது மாதிரி நம்ம தேநீராக நம்ம அருந்திட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கூடும், மன அழுத்தம் குறையும். அதோட சுகரை அதாவது பிளட்டில் சுகர் லெவலை ரொம்ப நம்மளோட கட்டுப்பாட்டிலேயே வச்சுக்கோம். அது நம்ம எல்லார் வீடுகள்லையுமே ஈஸியாக இருக்கக்கூடிய இந்த துளசி செடியில் வாரத்தில் 2 முறை இது மாதிரி தேநீர் தயாரித்து உங்களுக்கு சுகர் தேவைப்பட்டால் தேன் கலந்து இதை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வாரத்தில் 2 நாட்கள் இதை அருந்தி வர நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறத கண்கூடாக பார்க்கலாங்க. கண்டிப்பாக இது எல்லாருமே செய்யணும். கண்டிப்பாக பெண்கள் மட்டும்தான் இதை குடிக்கணுமா அப்படிங்கிறது கிடையாதுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப இந்த சளி பிரச்சனையினால இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் அவசியம் துளசியை கொடுங்க. உங்களுக்கு இது மாதிரி டீ என்னால் தயாரிக்க முடியாது, நான் பச்சையாகவே சாப்பிடுவேன் அப்படின்னு பெஸ்ட்டுங்க பச்சை இலையா சாப்பிடுறது. இப்போ அடுத்து நம்ம ஓமவல்லி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கற்பூரவல்லி, அதுல நம்ம எப்படி டீ தயாரிக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த பாருங்க, இந்த கற்பூரவல்லியை நம்ம வீடுகளில் வளர்க்கும் போது வீடுகளில் வளர்த்தோம்னா இந்த பூச்சி பொட்டுக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிறு சிறு பூச்சிகள், அதாவது பாம்பு, இது மாதிரியான சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் வராம நம்மளை பாதுகாக்கும். இந்த ஓமவல்லி இதோட ஸ்மெல்லுக்கு அதெல்லாம் பூச்சி எல்லாம் வராது. அதனால இதை எல்லாரும் வீடுகளையுமே வளர்க்குறது ரொம்ப நல்லதுங்க. சளிக்கு இருமலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது மாதிரி ஒரு 4-5 ஓமவல்லி இலைகளை நல்லா வாஷ் பண்ணிட்டு கொதிக்கிற தண்ணியில போட்டு, அதாவது 1 டம்ளர் தண்ணி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா பாதி டம்ளர் வத்தி வர்ற அளவுக்கு தண்ணியில கொதிக்க விடணுங்க. இதோட ஒரு சிறிய துண்டு இஞ்சியை இடிச்சு சேர்த்துக்கலாம். இந்த கற்பூரவல்லி இலையுமே சளி, இருமல் மற்றும் வயிறு கோளாறுகளை எல்லாம் குணப்படுத்த உதவுது. மிகச்சிறந்த ஒரு மருத்துவ மூலிகையாகவும் இருக்குங்க இந்த கற்பூரவல்லி. துளசியுமே மிகச்சிறந்த மருத்துவ மூலிகைன்னு சொல்லலாம். இது நெஞ்சு சளியை அப்படியே நீக்குது. தொண்டையில தொண்டை கமருது அப்படின்னு சொல்லுவாங்க, கரகராங்க இருப்பீங்களா, அதை எல்லாத்தையுமே இது உங்களுக்கு இந்த கற்பூரவல்லி சரி பண்ணுது. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே இது மாதிரி டீ மாதிரி தயாரிச்சு குடிக்கலாம். இல்ல நான் பச்சையா அந்த இலையை சாப்பிடுவேன் அப்படின்னா தாராளமா பச்சையா இலையை மென்னு ஒரு 2 இலையை சாப்பிடுறது ரொம்பவே பலனை கொடுக்குங்க. இது மாதிரி நம்ம வடிகட்டி இதுல தேன் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெண்கள் அவசியமா இதை எடுத்துக்கிட்டே வாங்க. வாரத்துல இதுவுமே 1 அல்லது 2 நாட்கள் இதை நம்ம குடிச்சிட்டு வரும்போது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் இது எல்லாமே வெளியேறத கண்கூடா பார்க்கலாம். இதே மாதிரி அடுத்ததா கருவேப்பிள்ளை டீங்க. கருவேப்பிள்ளை தேநீர் இது எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இது மாதிரி தண்ணியில 1 டம்ளர் அல்லது 2 டம்ளர் தண்ணியில முதல் நாள் நைட்டே ஊற வச்சிருங்க. முதல் நாள் நைட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில பார்க்கும்போது நல்ல சாறு, அந்த தண்ணியோட கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. ஏன்னா கருவேப்பிலையோட சாரெல்லாம் அதுல இறங்கி தண்ணியோட கலரே சேஞ்ச் ஆயிருக்கும். இப்போ அந்த தண்ணியை எடுத்து இப்போ நம்ம கொதிக்க வைக்க போறோம். கொதிக்கும் போது உங்களுக்கு தேவைப்பட்டா உங்கள்கிட்ட இருந்தால் 1 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அதோட நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இருந்தால் நெல்லிக்காயும் நீங்க சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா 1/2 டம்ளரா
வர்ற அளவுக்கு கொதிக்க விடுங்க. கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும். இப்ப பாருங்க, உங்களுக்கு நல்லா வடிகட்டி இதை நம்ம பயன்படுத்தலாம். இதுலயுமே உங்களுக்கு தேவைப்பட்டா தேன் சேர்த்து நீங்க பயன்படுத்துங்க. கருவேப்பிலையில வந்து அவ்வளோ அயன் கண்டென்ட் இருக்குங்க, நீங்க சொல்லவே வேண்டாம். கருவேப்பிலை எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது, முடி வளர்ச்சியை தூண்டுறதுலையுமே கருவேப்பிலைக்கு நிகர் கருவேப்பிலை தாங்க. அதனால இதை கண்டிப்பா 21 நாட்கள் அல்லது 48 நாட்கள் கண்டினியூஸா நீங்க குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து அந்த முடியை வந்து கொட்டுது, உதிர்தல் அப்படிங்கிற பிரச்சனையில இருந்து சுத்தமா விடுபட்டு முடி வந்து நல்லா கருகருன்னு அடர்த்தியா வளரும். அதோட ஹீமோகுளோபின் லெவலை நமக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குங்க இந்த கருவேப்பிள்ளை. அடுத்து பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரைங்க. முருங்கைக்கீரையில இல்லாத சத்துக்களே கிடையாதுங்க. இதுல இரும்பு சத்து, கால்சியம், விட்டமின் ஏ, சி இது எல்லாமே அதிகமா இருக்கு. ரத்த சோகையை போக்குது, எலும்புகளை பலப்படுத்துது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, ரத்தத்துல வந்து சர்க்கரை அளவை வந்து கட்டுக்குள்ளேயே வச்சிருக்குதுங்க இந்த முருங்கைக்கீரை. இதை வந்து நம்ம இது மாதிரி சூப்பு மாதிரி இது மாதிரி தண்ணியில போட்டு வடிகட்டி சூப்பாவும் குடிக்கலாம், இல்ல முருங்கைக்கீரை சுண்டி சாப்பிடலாம், சாம்பார் சாப்பிடலாம். முருங்கைக்கீரையை நீங்க எந்த வகையிலையாவது நீங்க கண்டிப்பா உணவுல நீங்க ரெகுலரா சாப்பிட்டுட்டு வாங்க. வாரத்துல 3 அல்லது 4 முறை முருங்கைக்கீரை கிடைச்சது அப்படின்னா இது மாதிரி ஏதாவது ஒரு வகையில முருங்கைக்கீரையை நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னாலே இந்த மூட்டு வலி பிரச்சனை இதெல்லாம் எதுவுமே இருக்க. ரத்தத்தை வந்து ஹீமோகுளோபின் லெவல் வந்து அதிகரிக்குங்க நமக்கு. அதனால இந்த ரத்த சோகைங்கிற நோயே வராது நமக்கு கண்டிப்பா இந்த முருங்கைக்கீரையை ரெகுலரா நம்ம சாப்பாட்டுல எடுத்துட்டு வர்றதன் மூலியமா. அதுலயும் இது மாதிரி நீங்க சூப்பா வச்சு அல்லது இந்த தேநீரா வச்சு காலையில வெறும் வயிற்றுல நீங்க குடிக்கும் போது இதோட நன்மை வந்து இதோட பலன் வந்து ரொம்பவே ஜாஸ்தியா நமக்கு கிடைக்கும். சுத்தமா ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை தண்ணியில கொதிக்க வச்சு அதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு நீங்க இதை சூப்பா தேநீரா வச்சு குடிங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் உப்பு சேர்க்குறா இருந்தால் கொஞ்சமாக லைட்டாக சால்ட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வடிகட்டி இதை நீங்கள் குடிச்சிருங்க. அவ்வளவுதாங்க. இது மாதிரியான மூலிகைகளை வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் தொடர்ந்து கண்டினியூஸாக நீங்கள் குடிச்சிட்டு வர 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 நம்மளுடைய ஆரோக்கியம் மேம்படுங்க. 100 ஆயுசுக்கு நம்ம வந்து வாழலாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய வியாதிகள் எல்லாத்தையுமே கட்டுக்குள்ளே வச்சுக்கும் இந்த மூலிகைகள். கண்டிப்பாக இந்த மூலிகைகளை நம்ம ரெகுலராக பெண்கள் எடுத்துகிட்டு வரணும். பெண்கள் தான் குடிக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, ஆண்களுமே கண்டிப்பா இதை எடுத்துக்கணும். பெண்கள் வீட்டின் கண்கள். வீட்டுக்கு மட்டும் இல்லைங்க, நாட்டுக்கே பெண்கள் கண்கள் அப்படிங்கிறதுனாலதான் நான் பெண்கள் அப்படின்னுட்டு நான் சொன்னேன். பெண்கள் வந்து அவங்களுடைய உடம்பை ஆரோக்கியமா வச்சுக்கிட்டாதான் நம்மளோட வீட்டில் உள்ள அதாவது மற்றவர்களையுமே அவங்களால ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். அதனால ரெகுலரா பெண்களும் சரி, குழந்தைங்களோ இல்ல ஆண்கள் எல்லாருமே இந்த தேநீரை ரெகுலரா எடுத்துக்கிட்டே வாங்க. இது மட்டும் இல்லைங்க, இதோட இன்னொரு முக்கியமான ஒரு டீடாக்ஸ் வாட்டரும் நம்ம ரெகுலரா எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா தேவையற்ற நம்ம உடம்புல சேரக்கூடிய கழிவுகள் இது எல்லாத்தையுமே நீக்கணும். இப்ப இந்த தேநீர்ல வந்து நீங்க தேவைப்பட்டா இது மாதிரி தேன் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவைப்படலை நான் குடிச்சிருவேன் அப்படின்னா தாராளமா அப்படியே குடிச்சிடுங்க. தேனுமே உடம்புக்கு நல்லதுதான். தாராளமா 1 ஸ்பூன் நீங்க தேன் போட்டு நீங்க குடிக்கலாம். இல்ல உங்கள்கிட்ட பனங்கருப்பட்டி இருக்குது, நான் அதை சேர்த்து குடிக்கலாமா அப்படின்னா தாராளமா அதையும் சேர்த்து நீங்க குடிச்சுக்கலாம். இப்ப ஒரு டீடாக்ஸ் வாட்டர் நம்ம ரெடி பண்ண போறோம். ஒரு கிளாஸ் பவுல் எடுத்திருக்கேன். அதுல நீங்க இப்ப நாளைக்கு வந்து 3 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு நீங்க குடிக்கிறீங்க அப்படின்னா 3 லிட்டர் தண்ணியில இதை சேர்த்துக்கோங்க. இந்த வாட்டரை முதல் நாள் நைட்டு ரெடி பண்ணி வச்சிடுங்க. எலுமிச்சை துண்டுகள் 2-3 சேர்த்துக்கலாம். அதோட குக்கும்பர் வெள்ளரி பிஞ்சுகள் 2-3 துண்டுகள் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பெரிய நெல்லிக்காவை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மாதுளை முத்துக்கள் சிறிதளவு சேர்த்து நல்லா மூடி போட்டு வச்சிடுங்க. ஓவர் நைட்டு இருக்கட்டும். மறுநாள் முழுக்க இதே தண்ணியை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டு வர உடம்புக்கு ஏகப்பட்ட பலன்கள் நமக்கு கிடைக்குங்க. இந்த டீடாக்ஸ் வாட்டர்ல இன்னும் நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட சேர்த்துக்கிறாங்க. ஆப்பிள், கொய்யா இது மாதிரியான அனைத்து ஃப்ரூட்ஸுமே சேர்த்து கூட இதை ஓவர் நைட் வச்சிருந்துட்டு மறுநாள் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு வர 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 நம்மளுடைய உடம்பு வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, அவ்வளோ ஒரு ஸ்கின்னா இருக்கட்டும், க்ளோயிங்கா, எந்த விதமான நமக்கு வந்து உடம்புல ஏற்படக்கூடிய வியாதிகள் அனைத்தையுமே கட்டுக்குள்ள வச்சிருக்குதுங்க. அதனால இந்த டீடாக்ஸ் வாட்டரையும் ரெகுலரா நீங்க எடுத்துட்டு வாங்க. இந்த மூலிகை தேநீரை ரெகுலரா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. 1 மாசம் ரெகுலரா அல்லது 2 மாசம் நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய உடம்புல ஏற்பட்ட ஏற்கனவே இருந்த வலிகள் அல்லது வேற எதுவான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் சரி,
இல்லை இனிமேல் வரவே கூடாது, எனக்கு இந்த மாதிரியான அதாவது வியாதிகள் வரக்கூடாது, மூட்டு வலியோ இல்லை நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குது, இதெல்லாம் எனக்கு இருக்கக்கூடாது, முடி கொட்டுது, அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இதை ரெகுலராக நீங்கள் 2 அல்லது 1 மாதம் நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்களோட ஹெல்த்து அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றின உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு அவசியம் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.